ஓம் கணாதிபதையே நமக. ஓம் கணாதிபதையே நமக. இந்த ஒரு மந்திரத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்கு. எந்த ஒரு மந்திரமும் தெரியாட்டி கூட நம்ம இந்த ஒரு மந்திரத்தை சொன்னாலே விநாயகர் நம்ம வீட்டுக்கு ஓடோடி வருவாரு. நமக்கு என்ன வேணுமோ அதை செய்வாரு. அப்படிப்பட்ட விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம எப்படி சுத்தபத்தமாக வீட்டை வச்சுக்கணும், எந்த மாதிரி நம்ம விநாயகர் அழைக்கணும், என்ன நேரத்தில் வழிபடணும், இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முழுமுதற் கடவுளான விநாயகர் அருள் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கோங்க. எத்தனையோ கடவுள்கள் இருந்தாலும், எத்தனை வழிபாடுகள் இருந்தாலும் நாம முதல்ல பூஜை பண்றது யாருக்குன்னா நம்ம முழுமுதற் கடவுளான நம்ம கற்பக விநாயகருக்கு தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை சாதாரண நாளாக எடுத்துக்காம ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டோம்னா நம்ம லைஃப் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைக்கு நாள் வியாழக்கிழமை நான் வீடெல்லாம் ஃபுல்லாக மாப் போட்டு க்ளீன் பண்ணியாச்சு. ஏன்னா மாதவிடாய் காலம் 5 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வீடை ரொம்ப இதாக சுத்தம் பண்ணணுங்கிறனால நம்ம பெட்ஷீட்டு எல்லாமே சுத்தம் பண்ணிடணும். அதோடு சேர்த்து விநாயகர் சதுர்த்தி வரனால இது ஒரு பெரிய விசேஷம். அதனால் பார்த்தீங்கன்னா வீடு ரொம்ப சுத்தமாக இருக்கணும். சுத்தம் உள்ள இடத்துல பார்த்தீங்கன்னா கடவுள் வாசம் செய்கிறது மட்டும் இல்லாமல் அங்கேயே தங்கிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டை விட்டு அவங்க எங்கேயுமே போக மாட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா சுத்தம் சோறு போடும் அப்படிங்கிறத பெரியவங்க சும்மா சொல்லலை. அதனால நம்ம என்ன ஒரு பண்டிகை வந்தாலுமே நம்ம சுத்தமா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாப்பு எல்லாமே போட்டு முடிச்சதுக்கப்புறம் திரும்ப நான் ஒரு கடைவீதிக்கு போயிருந்தேன். என்னன்னா ரொம்ப நாளாக பழைய பொருட்கள் சேர்ந்துட்டே இருந்துச்சு. அது வெள்ளிக்கிழமையும் போடக்கூடாது, செவ்வாய்க்கிழமையும் போடக்கூடாது வீட்டில் இருந்து பொருட்கள்லாம். அதனால நான் வியாழக்கிழமை வீடெல்லாம் மாப் பண்ணி முடிச்சுட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு நான் இந்த லோக்கலில் இருக்க பாத்திர கடையில் போய் எப்பவும் வாங்குற பாத்திர கடையில் அந்த ஜாமானை போட்டு புதுசாக ஒரு பொருள் வாங்கினேன். இதில் தான் பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு பிரசாதம் செய்யறதுக்கு தண்ணி பிடிச்சி நிறக்குடத்தில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடம் வாங்கினேன். என்கிட்ட சில்வர் குடம் இல்லை, தவளை தான் இருந்துச்சு. அதனால குடம் வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த குடத்தை வாங்கினேன். 5ஆம் நம்பர் சைஸு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 595 ரூபா. பழைய ஜாமான்லாம் பார்த்தீங்கன்னா சில்வர் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா 80 ரூபாய்க்கு தான் இருந்துச்சு. அதுவும் ஒரு குடம் தான் போட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அதோட ரேட் 80 ரூபா தான். பழசாயிட்டாலே எப்பவுமே அதுக்கு மதிப்பு இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஓல்டு இஸ் கோல்டுன்னு சொல்கிறோம். ஆனால் பழசை இப்போ நிறைய பேர் நம்ம மதிக்கிறதே கிடையாது. அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருது. அதனால நம்ம எப்போவுமே புத்துணர்ச்சியாக வச்சுக்கணும். நம்மளையும் புதுசு புதுசாக அப்டேட் பண்ணிக்கிறது தான் நமக்குமே நல்லது. இல்லைன்னா நம்மளையும் பழசு அப்படின்னு சொல்லி ஓரம் கட்டிடுவாங்க. அதனால சில விஷயங்கள் நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அதே குடம் தான், அதே சைஸ் தான் போட்டேன். ஆனால் அதோட விலை வெறும் 85 ரூபா தான். ஆனால் இதோட விலை 595 ரூபா. புதுசுக்கு என்னைக்குமே மவுஸ் அதிகம் தான். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு தான் நான் பூஜை ரூம் க்ளீன் பண்ண முடியும். எப்போவுமே நல்ல எந்த ஒரு கிழமையாக இருந்தாலும் சரி, சாதாரண நாளாக இருந்தாலும் சரி, நம்ம குளிக்காமல் பூஜை ரூமுக்குள்ளே போகிறதுங்கிறது நம்ம பாவத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துக்கிற மாதிரி தான். அதனால் குளிக்காமல் போகிறதோ இல்லை நான்வெஜ் சாப்பிட்டு உள்ளே போகிறதோங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். நான் பார்த்தீங்கன்னா பூஜை ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு, பச்சை கற்பூரம், அப்புறம் கோமியம், மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து பன்னீர் கலந்து தான் நான் அந்த மாடத்தெல்லாம் சுத்தம் பண்ணியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் ரொம்ப வாசமாகவும் இருக்கும். ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கொடுக்கும். இந்த கோமியம் பார்த்தீங்கன்னா நான் வரலட்சுமி நோம்புக்காக பஞ்சகவி விளக்கு செட்டு வாங்கியிருந்தேன். அதில் இருந்துச்சு சின்ன பாட்டில். அதுவும் தீரப்போகுது. ஆனால் ரொம்ப நல்லா இருக்கு, வாசமா இருக்கு. அதுக்கப்புறம் விநாயகர் நான் வாங்கிட்டு தான் வழிபடுவேன். அதனால பார்த்தீங்கன்னா அந்த மனை ரெடி பண்ணி வச்சுட்டேன் இன்னைக்கு. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா விநாயகர் சதுர்த்தி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நமக்கு மதியத்துல தொடங்குது. அதே மாதிரி சனிக்கிழமை மதியத்தோட முடியுது 3:30 மணியோட. ஆனா நம்ம சனிக்கிழமை தான் நமக்கு விநாயகர் சதுர்த்திங்கிறனால நம்ம அன்னைக்கு மாலையிலையும் செய்யறவங்க செய்யலாம். ஆனா சதுர்த்தி திதி பாத்தீங்கன்னா நாளை சனிக்கிழமை 3:30 மணியோட முடிஞ்சு போயிருது. அதனால பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா விநாயகர் களிமண்ணால் செஞ்ச விநாயகர் விற்பாங்க. அது நான் வாங்கிட்டு தான் வழிபடுவேன். எங்கள் பிறந்த வீட்டில் அந்த வழிபாடு கிடையாது, இந்த சிலை வச்சு வழிபாடுறது கிடையாது. அம்மா வீட்டில் இருக்கும் போதெல்லாம் நான் அந்த மாதிரி பார்த்ததில்லை. ஃபோட்டோ வச்சு தான் கும்பிடுவாங்க. ஆனால் இப்போ நான் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எங்கள் மாமியார் வீட்டு சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி களிமண்ணை வாங்கிட்டு வச்சு 3 நாள் படைச்சு அதுக்கப்புறம் 3 நாள் ஆற்றுல கரைப்பாங்களாம். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஒரு பெரிய ஆள் ஒரு
நம்மளை வந்து ஆசீர்வாதம் பண்றதுக்காக நம்ம வீடு தேடி வராங்க, அவங்கள போய் கூட்டிட்டு வரோம் அப்படிங்கும் போது எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். எனக்கு வரலட்சுமி நோம்பும் இந்த விநாயகர் சதுர்த்தியும் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது வந்து 3 நாள் நம்ம வச்சிருந்து பூஜை பண்ணுவோம். 3 நாள் நம்ம வீட்டுல யாரோ ஒரு பெரிய ஆள் வந்து விருந்தாளி வந்து இருக்காங்க, நம்மளை வந்து பாக்குறாங்க, நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கறது மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். உங்களுக்கு எப்படி நீங்க வழிபாடு செய்வீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. போட்டோ வச்சு கும்பிடுறவங்களும் கும்பிடுவாங்க, ஆனா நாங்க வந்து சிலை வச்சுதான் கும்பிடுவோம். இது வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து துணியெல்லாம் வந்து நான் எல்லா துணியுமே துவைச்சிட்டேன். என்னென்ன வெளியே கிடந்துச்சோ அத்தனை யூஸ் பண்ண துணி எல்லாத்தையுமே நான் வந்து துடைச்சி பெட்ஷீட்டு, தலைவாணி உரை எல்லாமே வந்து பாய் முதற்கொண்டு எல்லாமே அலசியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திரும்ப 2வது லோடும் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே சமயத்தில் போட்டால் மிஷின் வீணாக போயிடும். அதனால் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் துணியெல்லாம் போடுவேன். யூஸ் பண்ணுற துண்டு, கர்ச்சீஃப் முதற்கொண்டு எல்லாத்தையுமே வந்து நான் நினச்சிடுவேன். அதனால் வந்து கொஞ்சம் வேலை வந்து நேற்று ஃபுல்லாக வந்து அவ்வளோ டைட் ஒர்க்கில் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, துணியெல்லாம் எடுத்து காய போட்டுட்டு, நான் வந்து அடுத்து என்னோட வேலை வந்து என்னன்னா, நம்ம பூஜை ரூம்ல இருக்க அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? சிலைகள வந்து நம்ம எப்பவுமே வந்து நம்ம தொடச்சு வச்சுருவோம். அபிஷேகம் பண்ணுவோம், கழுவுவோம், எல்லாமே பண்ணுவோம். ஆனா வந்து இந்த ஃபோட்டோஸையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அதுவும் சாமி தான். அதனால வந்து அதுக்கு அபிஷேகம் பண்ண முடியாட்டியும், அத சுத்தபத்தமா நம்ம வந்து துடைக்கணும் அப்படிங்கிறனால, எல்லா ஃபோட்டோஸு இது எல்லாமே நான் வந்து எடுத்து பன்னீரால தொடச்சு தான் நான் வந்து பண்ணுவேன். நீங்க எப்படி வந்து ஃபோட்டோஸ்லாம் துடைப்பீங்க? எந்த மாரி வந்து எத்தன மாசத்துக்கு ஒரு தடவ துடைப்பீங்க? இல்ல எத்தன நாளைக்கு ஒரு தடவ துடைப்பீங்க? அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஆனா வாரத்துக்கு ஒரு தடவ துடைக்கிறது நல்லது. ஆனா நான் வந்து மாசத்துக்கு 2, 3 தடவ துடைச்சிருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த நிலைவாசல்ல இருக்கிற அந்த வேப்பில, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளருக்கு கட்டை வந்து நான் வச்சிருப்பேன் திருஷ்டிக்காக. அதையும் வந்து நான் வந்து எடுத்துட்டு, அது வந்து நல்லா கழுவி பன்னீரால கழுவிட்டு சுத்தம் பண்ணி, அதுக்கும் வந்து பொட்டு வைக்கணும் அப்படிங்கிறனால நான் வந்து எடுத்துட்டேன். ஏன்னா அது வந்து விநாயகருக்கு உகந்தது. விநாயகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து விஷயங்கள் இருக்கு. வெள்ளருக்கு பூ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த எருக்கம்பூலே வந்து பார்த்தீங்கன்னா, வாடாமல்லி கலரும் இருக்கும், வெள்ளருக்கும் இருக்கும். ஆனா நமக்கு வெள்ளருக்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி என் வீட்டு நிலைவாசல்ல வந்து கற்பக விநாயகர் வச்சிருப்பேன். அவருக்கு வந்து நான் ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்றது, ரொம்ப அவரோட பெட்டு, அவருக்கு நான் பெட்டு அப்படிங்கிற மாதிரி, எனக்கு அவர் பெட்டுங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு பாண்டிங் இருக்கும். எங்க போனாலும் அம்மா போயிட்டு வரேன், அப்பா போயிட்டு வரேன்னு நம்ம சொல்ற மாதிரி, வீட்டுல இருந்து கிளம்பும் போது நான் போயிட்டு வரேன்ப்பா, என்ன பாத்துக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி நான் சொல்லிட்டு தான் போவேன். அது வந்து ரொம்ப ஒரு கடவுளை தாண்டி நமக்கு ஒரு தந்தையாவும் அவர் இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்று தோணும். அதனால விநாயகர் சதுர்த்தினாலே எனக்கு ஒரு ஸ்பெஷல் தான். இதுதான் வந்து நம்ம வீட்டில் இருக்க போட்டோஸ்லாம். இந்த ராமர் சீதை இருக்கிற போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, காசிக்கு போயிட்டு வந்து ஒருத்தவங்க எனக்கு கொடுத்தாங்க. ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பழைய குழம்பு வந்து மொத நாள் வச்சது புளிக்குழம்பு வந்து நல்லாயிருக்கும். அதுதான் வந்து வேலை அதிகமாக இருக்கலாம், நான் வந்து குழம்புலாம் எதுவும் செய்யலை, ரசம் மட்டும் வச்சு உருளைக்கிழங்கு மட்டும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு நான் வேலை பார்த்தேன். அதே மாதிரி எனக்கு ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, சாப்பிட்ற டைம் வந்து நான் எப்பவுமே ஸ்கிப் பண்ண மாட்டேன். எதுக்காகவும் யாருக்காகவும் சரி, கரெக்டாக அந்த சாப்பிட்ற டைம் வந்தால் கரெக்டாக சாப்பிட்ருவேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த மயக்கம் போட்டு உழுவுறது, அப்புறம் அல்சரில் வந்து ப்ராப்ளமாக மாட்டிக்கிறது, இதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்காது. ரிஸ்க் எடுக்கிறது வந்து நமக்கு வந்து செட் ஆகாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நான் கொஞ்சம் கேர் பண்ணிக்கிறதுல நான் கொஞ்சம் கரெக்டா இருப்பேன். வேலை செய்யற இடத்துல கூட பாத்தீங்கன்னா, ஒரு தடவை வந்து ஒரு பெரிய ஆபீசர் வந்தப்ப விசிட் போயிருந்தப்ப வந்து மணி வந்து 1:30 ஆச்சு, 2 ஆச்சு, நானும் விடுவாங்கன்னு பார்த்தேன். சில பேர் வந்து அதை யோசிக்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு பசிக்குமே, இந்த லஞ்ச் டைம் வந்துருச்சே, நம்ம வந்து சாப்பிட்டுட்டு வந்து வேலை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி செய்ய நினைக்க மாட்டாங்க. ஆனா நான் வந்து அப்படி கிடையாது. எதுவாக இருந்தாலும் சாப்பிட்டு பேசலாம் அப்படின்றவேன். அந்த மாதிரி இருக்கும்போது நான் சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட, இந்த மாதிரி வந்து எனக்கு பசிக்குது மேடம், நான் சாப்பிட்டு வந்து நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். என்னென்ன சாப்பாடு தான் இப்போ முக்கியம் உங்களுக்கு அப்படின்னாங்க. ஆமா மேடம், அதுக்கு தானே உழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள்லாம் சட்டுன்னு சொல்லிடுவேன். அதனாலே சில பேர் வந்து வந்து கோவக்காரங்க அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்மளோட உரிமை, அதுதான் நம்ம உழைக்கிறோம். அந்த நேரத்துல சாப்பிடலன்னா நமக்கு என்ன ப்ராப்ளம்னு நமக்கு தான் தெரியும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுவும் நம்ம பெண்கள் வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணாதான் நம்ம குடும்பத்தை வந்து நல்லபடியாக பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து சாமி ஃபோட்டோவுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து பொட்டெல்லாம் வச்சுட்டு இருந்தேன். புன்னைநல்லூர் மாரியம்மன்லாம் எங்கள் வீட்டில் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அழகர் இருக்காரு மதுரையில, பழமுதிர்ச்சோலை முருகன் ஒரு திருப்பரங்குன்றம் முருகன் ஜோடியா இருப்பாரு. இந்த மாதிரி நிறைய போட்டோஸ்லாம் நான் அப்ப வாங்கிட்டு இருப்பேன். இப்ப வந்து அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி நிறைய வந்து ஒரே கடவுளோட போட்டோ வந்து வைக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு எனக்கு லேட்டா தான் தெரிஞ்சுச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா, நான் அப்படியே நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்பெல்லாம் எங்க கோயிலுக்கு போனாலும் ரொம்ப வந்து பெருசா வந்து வாங்குறது இல்ல. அப்படியே வாங்கினாலும் சின்ன போட்டோவா ஞாபகார்த்தம் வாங்கிட்டு வந்து பீரோல வச்சுக்கிறது. வந்து நம்ம வந்து எல்லா கடவுளுமே நம்ம வீட்டுல இருக்காங்க. அதை வந்து திரும்ப திரும்ப வந்து ஒரே போட்டோவை வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு நம்ம பூ போடாம, இல்ல வந்து அவங்களுக்கு வந்து நெய்வேத்தியம் வைக்காம நம்ம வச்சுக்கிறதுங்கிறது நல்லது இல்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா, போட்டோ வந்து ரொம்ப ரொம்ப லிமிட்டா வந்து நான் குறைச்சிக்கிட்டேன் இப்பெல்லாம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குலதெய்வ பானை வந்து அந்த இடத்துல வச்சுட்டு இந்த கண்ணாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் பூஜை அறையில் வச்சிருப்பேன். என் பூஜை ரூம் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து கண்ணாடி வந்து கண்டிப்பாக வச்சிருப்பேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்டி அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கண்ணாடியில் வந்து என்ன நம்ம காட்டுறோமோ அதான் நமக்கு பிரதிபலிக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம ஃபுல்லாக வைப்ரேஷன் ஃபுல்லாக அந்த சாமி ரூமில் இருக்கும். ஸோ அதை வந்து திரும்ப நமக்கு பிரதிபலிக்கணும், கடவுள் வந்து நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி வந்து கண்ணாடி வந்து வச்சிருக்கேன். இது வந்து நான் அபிஷேகம் பண்ணல சிலையை வந்து நான் குளிப்பாட்ட தான் செய்கிறேன், சுத்தம் பண்ணுறேன். ஏன்னா அபிஷேகங்கிறது நான் பூஜை அறையில வச்சு தான் நான் மணப்பலகை வச்சு ப்ராப்பராக பண்ணுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதவிடாய் கழிச்சு நான் வந்து சிலையெல்லாம் வந்து கழுவுறனால முத நாள் வந்து வச்ச அந்த பொட்டு இதெல்லாமே அப்படியே இருந்துச்சு, காஞ்சு போய். அதனால வந்து பார்த்தீங்கன்னா பன்னீரும் தண்ணீரும் கலந்து நான் வந்து எல்லா சாமி சிலைகளையும் வந்து கழுவி தொடச்சி அவங்களுக்கு வந்து பொட்டு வச்சேன். இந்த சிலைகள் வந்து வைக்கிறது வந்து பெருசு கிடையாது, ஆனால் சிலைகளை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த சிலை வந்து நான் காசு கொடுத்து வாங்கலை, எங்கள் பெரியத்தை வந்து மலேசியா போயிருந்தப்ப எங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. இந்த வாராகி சிலை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்ரீரங்கம் போயிருந்தப்ப வாங்கினேன், குட்டியாக அந்த விரல் சைஸ் தான், கட்டவிரல் சைஸ் அளவு தான் இருக்கும். அதனால வந்து இந்த மாதிரி சிலைகள் வந்து நம்ம வச்சு வழிபடலாம். ஆனால் ரொம்ப பெரிய சிலைகள் வைக்கும்போது நம்ம அதுக்கேற்றவாறு நம்ம வந்து ஆவாகனம் செஞ்சு அதுக்கு பூஜை பண்ணி நம்ம வந்து அபிஷேகம் பண்ணணும், நெய்வேத்தியம் வைக்கணும். அப்படி இல்லைன்னா பட்டினி போட்டோம்னா அதுவுமே நமக்கு ஒரு பாவம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா முருகனுக்கு, மலேசியா முருகனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்ல அபிஷேகம்லாம் பண்ணி நான் வந்து அவருக்கு சந்தன காப்பு அலங்காரம், ஊதி அலங்காரம்லாம் பண்ணியிருக்கேன். இவர் வந்து அந்த குட்டி கிருஷ்ணர், இது வந்து எங்கள் ஊரில் இருக்க ஃபேன்சி ஸ்டோரில் நான் வாங்கினேன் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப களிமண்ணால் செஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் களிமண் கிடையாது, செராமிக் தான். ரொம்ப வந்து அழகாக இருப்பார் கிருஷ்ணர் பானையோட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகன் வந்து நல்லபடியாக வந்து நான் வந்து வேலுக்கு இதுக்கெல்லாமே வந்து நான் வந்து பொட்டு வச்சுட்டேன். இந்த வேல் வழிபாடு செய்கிறத பற்றி நான் ஆல்ரெடி வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன், பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக வந்து பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வேல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எடுத்துக்குச்சு, அந்த ஹோல்லேருந்து எடுத்துருச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலை வந்து உடஞ்ச மாதிரி இருக்கே, இல்லை ஒரு மாதிரி இதாக இருக்கே, நம்ம எப்படி வச்சுக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ தான் நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதை வந்து கடவுள் வந்து நமக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு புக்கிலையோ இல்லை ஒரு யார் மூலமாக செய்தியாவோ இல்லை நமக்கு வீடியோ மூலமாவோ காட்டிடுவார். அப்போ வந்து ஒரு பெரியவர் சொன்னார், நம்ம அம்மா அப்பாவுக்கு கால் வந்து ஏதாவது முடமாயிருச்சு, இல்லை வந்து அடிபட்டுருச்சு, ஏதோ ஒரு நம்ம வீட்டில் வளர்க்குற நாய்க்குட்டிக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, நம்ம போய் வெளியே போய் விடுவோமா, அப்படிப்பட்ட அவங்களே நம்ம விடுறது இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சாமி சிலைகளை வந்து ஏதோ ஒன்று ஃபோட்டோ உடஞ்சிருச்சு, இல்லை வந்து அது வந்து ஏதாவது ஒன்று விரிசல் விட்டுருக்குன்னா அதை கொண்டு போய் உடனே கோயிலில் போய் வைக்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்டார். எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கயிறு போட்டு அந்த நூல் போட்டு கட்டி வேலை வந்து நான் வச்சுக்கிட்டேன். எனக்கு வந்து அந்த என் வீட்டுக்கு வந்த முருகனை வந்து எனக்கு வெளியே அனுப்புறதுக்கும் மனசு இல்லை, விடுறதுக்கும் மனசு இல்லை. ஏன்னா நான் அவ்வளோ அபிஷேகம் ஆராதனை இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், அது எப்படி நம்ம வெளியே அனுப்ப முடியும்? அதனால வந்து நான் அப்படியே வந்து பூஜை பண்றேன். எனக்கு அந்த சொல்யூஷன் வந்து கொடுத்ததுக்கு அந்த பெரியவருக்கும் ரொம்ப நன்றி, கடவுளுக்கும் நன்றி. இது வந்து நான் பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்து நான் அழைச்சிட்டு வர்றதுக்காக மனைக்கு வந்து நான் நேத்தே வந்து கோலம் போட்டு வச்சுட்டேன். அந்த மனையில வந்து அது மேல மனை வச்சு அது மேல வந்து விநாயகர் வந்து நான் வழிபாடு செய்யறதுக்காக வாங்கிட்டு வந்து வைக்கணும். இந்த வருஷம் எந்த விநாயகர் வாங்குறேன், எந்த கலர்ல வாங்குறேன், எந்த மாதிரி விநாயகர் நம்ம வீட்டுக்கு வரப்போறாருங்கிறது எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு எனக்குமே. இப்போ உங்களுக்கும் நான் காமிக்கிறேன், அந்த கடை வீதியில வாங்கும் போது எவ்வளவு விநாயகர் வச்சிருப்பாங்கன்னு பாருங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். விநாயகர் சதுர்த்திங்கிறது பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தான் தொடங்குதுன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க, வெள்ளிக்கிழமை மதியத்துலேருந்தே இருக்குது. 3 நாள் வச்சு வழிபடுறவங்க வெள்ளிக்கிழமையும் வாங்கி நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை கரைக்கலாம். கரைக்க ஆறு குளம் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த பக்கெட்டில் வந்து நம்ம வந்து அந்த விநாயகரை வந்து ஃபுல்லாக கரைச்சி அதுக்கப்புறம் நம்ம செடிகளுக்கு வந்து ஊற்றிடலாம். அதனால வந்து ரொம்ப நல்லது. இதுக்குமே ஒரு தத்துவம் இருக்குது. களிமண்ணால் செஞ்ச விநாயகரை வீட்டுக்கு வந்து வழிபாடு செஞ்சு திரும்ப ஏன் நம்ம தண்ணியில் போய் கரைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தத்துவம் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோல நான் கண்டிப்பா சொல்றேன். இது வந்து வேல் முருகன் வைக்கிற மனையில வைக்கிறதுக்கு வச்ச கோலம். இந்த வேல் கோலம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. முருகனை வந்து எப்போ நான் வந்து நட்சத்திர கோலத்துல தான் நடுவில் வைப்பேன். இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா வேல் போடணும்னு எனக்கு தோணுச்சு, டக்குன்னு வேல் போட்டு அது மேல வந்து எங்க அப்பா முருகனை வந்து நான் வந்து அமர்த்திட்டேன். ரொம்ப வந்து கம்பீரமா அழகா இருந்தாரு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்படிதான் வந்து என்னோட விநாயகர் சதுர்த்தி பூஜை கிளீனிங்கு, அதுக்கப்புறம் வீட்டோட கிளீனிங், இந்த ஒர்க்லாம் முடிஞ்சது. எல்லாமே வீடு வாசல்லாம் நல்லா சுத்தமாயிடுச்சு. விநாயகர் வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்றது அப்புறம் அது ஒண்ணுதான் அவருக்கு வேலை. எல்லாமே ரெடியா இருக்கும். சீக்கிரம் வந்து எங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணணுங்கிறது ஆவலா நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சிவன், பார்வதி, முருகன், கணபதி மாதிரி எல்லா குடும்பமும் ஒற்றுமையா இருக்கணும். ஒற்றுமைக்காக தான் இந்த போட்டோவே நம்ம வீட்டுல மாட்டுறது. அதனால வந்து பாத்தீங்கன்னா வீடு வந்து சுபிக்ஷமா இருக்கும். இந்த விநாயகர் விளக்கு 7 முக தீபம், இதை பற்றி தனியாக நான் ஷார்ட்ஸில் வீடியோ சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து என் வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.